துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. துலாம் ராசி நண்பர்களுக்கான ராசி பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவுடன் இருக்கின்றார், வக்ரத்தில் இருக்கின்றார் இந்த மாதம். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் ராகு பகவான் நோய் எதிரி கடன் ஸ்தானத்தில் இருக்கின்றார். துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றார்கள். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் பகவான். துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன். இந்த சூரியன் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் தன்னுடைய சொந்த ராசிக்கு வர்றார். ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான். இது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகள். 12 ராசிகளில் மற்றவர்களுக்காக உதவி செய்தே வாழக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று கேட்டால் அது துலாம் ராசி நண்பர்கள். மற்றவர்களுடைய துன்பங்களை கூட தனக்கு ஏற்பட்ட துன்பம் போல் கருதி வாழக்கூடிய நபர்கள் யார் என்று கேட்டால் அது துலாம் ராசி நண்பர்கள். ஒருவரிடம் உதவி கேட்டால் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று மற்றவர்கள் நினைத்து எதிர்பார்த்திருக்கின்ற வேளையில துலாம் ராசிக்காரங்கள்ட்ட போய் ஒரு உதவி கேட்டால் அது உடனே கிடைக்கும் அப்படின்னா அந்த உதவியை செய்யறதுக்கு ஓடோடி வரக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி நண்பர்கள். அதே மாதிரி மற்றவங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட கேட்டா கிடைக்கும், இவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அதனால இவங்க கிட்ட எப்போ வேணாலும் கேட்டு நம்ம வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற இவங்களுடைய வீக்னஸை மற்றவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் அவ்வளவு சூதுவாத வினயத்தோட இருக்கின்றாங்க. ஆனால் அந்த துலாம் ராசிக்காரவங்க அந்த சூதுவாத வினயத்தோட இருப்பாங்களான்னு கேட்டால் அது இவங்க கிட்ட சுத்தமாக கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வெகுளுத்தனமான ராசி அப்படின்னு கேட்டால் இந்த துலாம் ராசி தான். துலாம் ராசி யாருடைய ராசி? சுக்கிர பகவானுடைய ராசி. ஆடம்பர வாழ்க்கைக்கு, சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் என்றாலும் தன்னுடைய ஆடம்பரங்களை இழந்து, தன்னுடைய சுக துக்கங்களை இழந்து எப்போதுமே பிறருக்காக பாரம் சுமக்கின்ற அந்த சுமை தாங்கிகள் யாரு அப்படின்னு கேட்டால் இந்த துலாம் ராசி நண்பர்கள் தான். தனக்காக என்று எதுவுமே கிடையாது. தனக்காக என்று நான் எதையுமே சிந்திக்கிறது கிடையாது. தனக்காக எதையுமே அதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்காக, என் கணவர், என் பிள்ளைகள், என் குடும்பம், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கூட்டாளிகள், என்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி எல்லாமே என்னுடையன்னு சொல்லி மற்றவர்களுடையதை தன்னுடையதாக நினைத்து வாழக்கூடியவர்கள். மற்றவர்களுடைய பொன் பொருளை அல்லங்க, மற்றவர்களுடைய ஒரு பிரச்சனைகளை அந்த இதை தாங்கி வாழக்கூடியவங்க, உதவி செய்தே வாழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள். இவங்களை பற்றி எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி நண்பர்கள் அற்புதமான நல்ல நண்பர்கள் அப்படின்னே சொல்லிக்கலாம். அப்பேற்பட்ட துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போகுது, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி நண்பர்கள் இருக்க போகிறாங்க. இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான். கடந்த காலங்கள் எப்படியும், ஆனால் போன வருஷம் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் தான். மைனஸிலும் மைனஸ் தான். ஒரு தனக்குன்னு இருக்கிற எந்த ஒரு பொருளையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் இந்த துலாம் ராசி நண்பர்கள். காசு, பணம், நகை, நட்டு, பொண்ணும் பொருளும் அப்படிங்கிற ஒரு அனைத்து விஷயங்களுமே, அதாவது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, தங்கம் அப்படிங்கிற ஒரு அந்த அணிகலன் நம்மகிட்ட சுத்தமா இல்லாத மாசம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சில பேருக்கு நிறைய இருந்திருக்கும். அது கூட அவங்களுக்கு தன் உடம்புல ஒட்டாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். அதை கூட கொண்டு போய் அடமான கடையில் வச்சிருப்பாங்க. தங்கத்தை அடமான கடையில் வச்சிருப்பாங்க.
காரணம் அந்த அளவுக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அதை கூட கொண்டு போய் அடமான வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் அது சரியா இருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல தன்னுடைய ராசிநாதன் அப்படிங்கிற சுக்கிர பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வருகின்ற பொழுது எதையெல்லாம் இழந்து தவித்தோமோ, எதையெல்லாம் அடைவதற்காக முயற்சி செய்தோமோ, எதிலெல்லாம் பின்னடைவை சந்தித்தோமோ, எதையெல்லாம் நினைத்து ஏங்கி தவித்தோமோ, எதுவெல்லாம் கிடைக்கவில்லை என்று ஏங்கி தவித்தோமோ, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த மாசத்துல மாறக்கூடிய அமைப்புல இருக்கும். இதுதான் உண்மை. ஆக சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத நேரத்துல உங்களுக்கான அந்த ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்புல சூழ்நிலைகள் அமையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வருகின்ற பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மனமகிழ்வை தருவார் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. அப்படின்னா என்னது? சுக்கிரன் ஆடம்பர கிரகம், ஆடை ஆபரணங்களுக்கு சொந்தக்காரர், மாட மாளிகைகள் சொந்தக்காரர், அழகழகான வண்டி வாகனங்களுக்கு சொந்தக்காரர். அப்படின்னா இந்த மாசம் அதையெல்லாம் நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணினால் அந்த வாங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ உங்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு தங்க நகை கடையில பார்க்கலாம்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் அந்த தங்க நகை கடைக்கு போய் சொந்தமா தனக்குன்னு ஒரு நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசத்துல ஒரு வாகனங்கள் வாங்கணும், புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த மாசத்துல டிசைனா துணி எடுக்கணும், அதை நான் உடுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது இந்த மாசம் நடக்கும். ஒரு வாடகை வீட்டில், ஒரு ஆகாத வீட்டில் இருந்தவங்க கூட இந்த மாசத்துல, அதாவது இந்த ஆடி 18ஆம் பெருக்குக்கு மேல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஆவணி மாசத்துலயாவது நம்ம ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு நல்ல வீட்டுக்கு, ஆடம்பரமான வீட்டுக்கு குடியேறி போவாங்க அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல 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 விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு நடந்தே தீரும். அதே மாதிரி உங்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் 17ஆம் தேதி சொந்த ராசிக்கே வர்றாரு. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தே இருக்க போகின்றார்கள். ஆக அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிற இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு அமோகமான ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. எதையெல்லாம் நீங்க இதுவரைக்கும் அடைய நினைச்சு நீங்க பின்னடைவை சந்தித்தீங்களோ, அதுல எல்லாம் இந்த மாசம் அப்படிங்கிற முன்னோடியா போய்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான். முன்னோடியா போகக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பாதையில் பயணிக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்புல இருக்கும். எப்படி தீரும்? 6ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேதியில் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு வந்தே தீரும். அந்த சூழ்நிலையில் ஒரு பணவரவை பெறுவீர்கள். அந்த பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கான கடனை கண்டிப்பாக தீர்க்கும். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்கு நிறைய கடன் அடைக்க முடியாட்டியும் கூட ஒரு பகுதி கடன் அப்படிங்கிறது தீர்ந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான மனநிலை கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடந்தே தீரும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கங்க. ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் பாக்கிய அதிபதி ஒரு புறம் வக்ரமாக இருந்தாலும் 12ஆம் தேதிக்கு மேல் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல 10ஆம் இடம் வலுக்கின்றது. அப்போ புதிய வேலை, புதிய வருமானம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அந்த இடத்துலையும் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே. இதையும் நீங்க மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்றார். அப்படின்னாலும் வக்ரம் என்ற நிலையில் இருக்கிற போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய சொத்து பத்துகள் விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான். கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஒரு நீங்க டக்குன்னு எதிர்பார்த்து கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் எதிர்பார்த்தபடியே கிடைத்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு 8ல மறைஞ்சிட்டார். ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. அப்படின்னா
சாதாரணமாகவே துலாம் ராசிக்கு குரு பகவான் 3க்கும் 6க்கும் உடையவர் தான். உங்கள வாட்டி வதைக்குது ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல அப்படின்னு கேட்டா, அது கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவானாத்தான் இருப்பார். இவரு 3க்கும் 6க்கும் முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர்தான் பொறுப்பு. கடின உழைப்புக்கும் அவர்தான் பொறுப்பு அப்படிங்கிறது போது, இந்த இடத்துல 3க்கும் 6க்கும் உடைய குரு பகவான் சுபகிரகம் என்பதால், அந்த முயற்சிகள்ல எப்பவுமே பின்னடைவை சந்திப்பீங்க. உழைப்பிலும் எப்பவுமே பின்னடைவு தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அவர் போய் மறுபடியும் 8ல மறைகிறார் அப்படிங்கிற பொழுது ஒரு நல்ல விஷயம் தான் என்றாலும், உங்களுக்கான அந்த அந்தஸ்து, கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்க வெகுபாடு படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே மாரி 7ஆம் அதிபதி, அதாவது உங்க தனவாக்கு குடும்பகாரகன் 7ஆம் அதிபதி செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது, வெளியில் ஒரு பெரிய மனித தோரணை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது உங்ககிட்ட பளிச்சிடும் தன்மையில இருக்கும். புரியுதுங்களா? ஆக 8ஆம் இடத்தின் மூலமாக என்ன விஷயங்கள் அப்படிங்கிறபோது, மறைந்து கிடக்கின்ற ரகசியங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய அமைப்பில இருக்கும் அப்படிங்கிறதுனால, இந்த மறைந்து கிடக்கின்ற இடத்துல வந்து திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில வந்து இந்த ராசி பலன்ல வந்து கண்டிப்பா நல்ல விஷயங்களே நெறைய நடக்கும் இந்த மாசத்துல அப்படின்னு இருந்தாலும், உங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பா யோகாதிபதிகள் யாரு? அவயோகிகள் யாரு? அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. உங்க சுய ஜாதகத்த பரிசோதனை பண்ணுங்க. உங்க சுய ஜாதகத்துல தற்போது நடப்புல யோக திசைகள் இருந்தால், யோக புத்திகள் இருந்தால் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அந்த மாரி விஷயங்கள நம்ம தேடி எடுத்து பலன் பார்க்கின்ற பொழுது, இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு சரியாக ஒத்து வரும். புரியுதுங்களா? அத நீங்க தெரிஞ்சுக்க முற்படுங்க. கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களோட சுய ஜாதகத்த என்கிட்ட அனுப்புங்க. அதாவது 93 639 99 179 இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான நல்ல பலன்கள் உங்க ஜாதகத்துல இருக்கும். இந்த கோச்சார பலன்களுக்கும் உங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தோட நீங்க பார்த்துறலாம். உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் ஒவ்வொரு மாசமும் இருக்குது. அதற்கான அதிர்ஷ்ட எண்களும் நான் குடுத்துக்கிட்டு வரேன். அதிர்ஷ்ட தேதிகளும் குடுத்துக்கிட்டு வரேன். அதாவது லாட்டரியில பணம் கிடைக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறபோது, அது சில நேரங்கள்ல நெறைய பேருக்கு கிடைக்காமயே இருக்குது. அது ஒரு எட்டாக்கனியா இருக்குது. என்ன காரணம்? உங்க ஜாதகத்தினுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு ஒத்து வரவில்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கங்க. ஒத்து வரக்கூடிய அமைப்பில் இருந்தால் கண்டிப்பா அதில முயற்சி பண்ணுங்க. அதில வெற்றி அடைவீங்க. இல்லைன்னு சொன்னால் தவிர்க்கலாம். அந்த பணத்தை சேமிக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உங்க ஜாதகத்தில இருக்கான்றத செக் பண்றதுக்கு என்கிட்ட உங்க ஜாதகத்த அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.